அந்த பிள்ளைங்க இன்னைக்கு டூர் முடிஞ்சு வரேன்னு சொன்னுச்சுங்க. இன்னும் ஆளை காணோம். மணி என்ன? மணி 10 போகுது. இந்நேரம் வந்திருக்கணுமே. எங்க போனாங்க? சரி, வருவாங்க. நம்ம கொஞ்ச நேரம் இந்த சோஃபால உட்காருவோம். எட்டி, இன்னும் எங்கிட்டி போனீங்க? மணி 10. இன்னுமா வரல? எங்க வந்துட்டேங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவோம். உங்களுக்கு இருப்பு கொள்ளாது. 2 நாள் விட்டுட்டு இருந்து ஜாலியாக இருந்தீங்க. இப்போ நை நை நைன்னு ஃபோன் பண்ணுறீங்க. எட்டி, சீக்கிரம் வாட்டி. என் பிள்ளைங்கள பார்க்காம ஒரு நாள் கூட எனக்கு ஓடாது. அவளுகளையும் கூட்டு போயிட்டேன். ஆமாம் ஆமாம், என்னைக்காவது பொண்டாட்டியை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்கிறீங்களா? பிள்ளைங்க 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 தான் உங்களுக்கு முக்கியம். எட்டி, கரிச்சு தள்ளாம சீக்கிரம் வாடி வீட்டுக்கு. வாருங்க, நீங்கள் ஃபோனை வைங்க, அப்போ தான் என்னால் வர முடியும். அப்பா, நாங்கள் வந்துட்டோம். வாங்க மக்கா, உங்களை பார்க்காம எனக்கு ஒரு நாள் கூட ஓடல. வாங்க மக்கா, இங்க அப்பாவை பார்க்க. எப்போ ஏன்ப்பா இப்படி பேசுறீங்க? 2 நாளைக்கே எங்களை விட்டு உங்களால் இருக்க முடியாதா? பெத்த என் அம்மா இல்ல, உங்களை விட்டு என்னால இருக்க முடியாதுடி. ஊருக்கு போயிட்டு ஒரு ஃபோன் கூட நீங்க பண்ணல. உங்களை ஏதாவது நினைச்சிட்டு இருந்தேன். பிள்ளைங்க எப்போ வரும், பிள்ளைங்க முகத்தை எப்ப பார்க்கலான்னு. சரி போ, ஃபீல் பண்ணாதீங்க. எங்க மக்கா உங்க ஆத்தாக்காரியை காணோம்? எப்போ அவ வெளியே நின்று அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காப்போ எங்களுக்கு டயர்டா இருக்குன்னு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் போய் படுக்கிறோம். அவளுக்கு இருப்பு கொள்ளாது. டூர்ல தான் ஊர் சுத்திட்டு வந்தானா, வந்தா வீட்டுக்கு வர வேலையே இல்ல. அங்கேயும் இங்கேயும் சுத்துறதே தான் இவளுக்கு வேலை. எப்போ அவனுக்கு ஒன்று தெரியுமா? டூர்ல எங்களுக்கு அவ ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலப்போ. எங்களை திட்டிக்கிட்டே இருந்தா. ஏதாவது ஒன்று கேட்டா அது வேணாம் இது வேணாம் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? நாங்கள் ஒண்ணுமே வாங்கலப்பா. அப்படியே மக்களே, நீங்க போங்க. அவ வரட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு. ஏட்டி வாட்டி, நம்ம போய் கொஞ்ச நேரம் படுப்போம். உடம்பெல்லாம் வலிக்குது பஸ்ல வந்தது. ஏன் ஆமாட்டி, நாளைக்கு வர ஸ்கூல் வேலை இருக்கு. மணி இப்பயே 11 மணி ஆக போகுது. வா நம்ம போய் கொஞ்ச நேரம் படுப்போம். சாயந்தரமா எந்திரிச்சு ஹோம்ஒர்க் வேற செய்யணும். எதுவுமே செய்யல இந்த 10 நாள் லீவ்ல. ஆமாட்டி, நானும் ஒண்ணுமே செய்யல. வா நம்ம போய் கொஞ்ச நேரம் படுப்போம். எங்க ராசமலை, எப்படிங்க இருக்கீங்க? உங்களை பார்க்காம பாருங்க, நான் துரும்ப அழைச்சு போயிட்டேன். நீங்களே என்னை பார்க்காம அழைச்சு போயிட்டீங்க போல. ஏட்டி, எப்ப வந்த? மணி 10 வந்த. பிள்ளைங்க வந்து படுக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க. நீ அங்கேயும் இங்கேயும் ஊர் சுத்திட்டு டூர் போன கதைகளை சொல்லிட்டு இருந்தியா? ஏங்க 2 நாள் கழிச்சு வந்திருக்கேன். கொஞ்சம் பாசமா பேசுறீங்களா? நான் இல்லைனாலும் உங்களுக்கு பரவாயில்ல தானே இருக்கீங்க. இந்த நடிப்பு மண்ணாங்கட்டிலாம் என்கிட்ட வேணாண்டி. நடிப்பு நடிச்சிட்டு இருக்கியா? ஏங்க என்னை பார்த்தா நடிக்கிற மாதிரி எங்க இருக்கு பாருங்க. நான் எப்படி அழுகுறேன்னு. நான் உங்களை பார்க்க ஆசையா ஓடோடி வந்தேங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கிட்ட எவ்வளவு நான் காசு கொடுத்துட்டேன். அந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலையாமே. எது கேட்டாலும் அது வேணாம் இது வேணாம்னு சொன்னியாமே. ஏன்டி எதுவுமே வாங்கி தரல? ஐயோ, வந்தவனே பத்த வச்சுட்டாளுங்க போலயே. அதனால தான் இந்த மனுஷன் இவ்வளவு கோவமா இருக்கானோ. அங்கனாடி முணுமுணுப்பு வாய் திறந்து சொல்லிட்டி. உங்க காசை வச்சு நான் என்னங்க பண்ண போறேன்? இருக்கிறதுக்கு எல்லாமே செலவாயிடுச்சுங்க. சாப்பாடு வாங்கி தரலையா? சாப்பாடு எவ்வளவு வாங்கி கொடுத்து தெரியுமாங்க? அவளுக்கு இந்த பொம்மை கிம்மெல்லாம் எடுக்கவும் தாங்க நான் வேணான்னு சொன்னேன். நடிப்பு நடிச்சுட்டு போ, ஓடி இருந்தாங்க. அப்பாடி, இப்படியே தப்பிச்சுட்டா சாமி. போய் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கு. வந்த உடனே பத்த வச்சுட்டு எங்க 2 பேத்துக்கு சண்டையை முட்டு விட்டுச்சுங்க. அங்க பாரு பூ மாதிரி நம்ம உள்ள வர்றது கூட தெரியாம அந்த மனுஷன் அப்படி தூங்கிட்டு இருக்கான். யாரும் திருட உள்ள வந்து ஏதாவது எடுத்து போனா கூட தெரியாது போல. அந்த அளவுக்கு தூக்கம். எம்மா நீங்களும் இல்லை, அப்பா தான் எல்லா ஆடு மாடுலாம் பார்த்து இருந்திருப்பாரு. அதனால வந்து படுத்திருப்பாரு. எப்படி காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிருப்பாருப்பா. ஆமா, எல்லா பிள்ளைங்களுமே எப்பவுமே உங்க அப்பனுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். எவனும் பாட்டுகள்னாலும் உங்க அப்பனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாளுங்க. யோ மனுஷா, யோ மனுஷா, எந்திரியா. லட்சுமி, வந்துட்டியா லட்சுமி? எப்போ வந்த? முதல்ல எந்திரியா மனுஷா. நாங்கள் வீட்டுக்குள்ள வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகி இங்கே நின்று பேசிட்டு இருக்கோம். அது கூட கேட்காம அவ்வளோ உறக்கம். வீட்டுக்குள்ள எவனா வந்து ஏதாவது எடுத்துட்டு போனா கூட இன்னும் தெரியாது போல. அப்படியா லட்சுமி? காலைல 3 மணிக்கே எழுந்திரிச்ச லட்சுமி. அதனாலதான் உடம்பு வலிச்சுது. தோட்டத்துக்கு போய் எல்லா வழியும் முடிச்சுட்டு வந்தேன். சரி படுப்போம் தான் படுத்த லட்சுமி. யோ மனுஷா, நீ இன்னைக்கு தான் 3 மணிக்கு எந்திரிக்கிறேன். டெய்லி 3 மணிக்கு எந்திரிக்கிறேன். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? என்னடி, நானும் போனா போதுன்னு அமைதியா பேசினா ஓவரா ஆடுற. வந்த உடனே என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ ஒரு அடி விட்ட அந்தாண்ட போய் விழுந்துருவ. என்னையா மனுஷா, என்ன ஓவரா வாய் பேசிட்டு இருக்க? எம்மா சண்டை போடாதம்மா, வாமா உள்ள. எம்மா சண்டை போடாதம்மா. நீ எதுக்குடி இப்ப அழுதுகிட்டு இருக்க? போடி உள்ள. இன்னைக்கு நானா அவனான்னு பாத்திரலாம். என்னடி வாடா போடான்னு பேசிட்டு இருக்க? எங்க வெளியே சுத்திட்டு வந்துட்டு வீட்டுல என்ன வந்த சத்தம் போடுறியா? சரி பாவமே எல்லா வேலையும் செஞ்சு வைக்கலான்னு பார்த்தா ஓவரா ஆடிட்டு இருக்க. ஒரு அடி விட்ட அவ்வளவுதான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. எம்மா வாமா உள்ள. நீ எதுக்கு மனுஷ அடிக்கிற? உனக்கு இருக்கியா? நான் பாத்துக்கறியா? பொம்பளைங்க கை நீட்டி அடிக்கிற. எப்போ வேணப்பா, அம்மா விட்டுருங்கப்பா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை தெரிஞ்சுக்க. போட்டி உள்ள வந்தவனை ஆடிக்கிட்டு இருக்கா என்கிட்ட. எம்மா வலிக்குது அம்மா.
எனக்கு வலிக்கல பூமாரி, நீ உள்ள போய் படி போ. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, நீ போய் படி போ. சரிம்மா, நான் போறேன். அழுகாம போ பூமாரி, ஒன்றும் இல்லை, போ போய் படி. ஐயோ, கிளவி வேற முன்னாடியே உட்காந்துருக்கே. வந்தவனே வம்புழுக்குமே என்கிட்ட. வாட்டியம்மா மகாராணி, ஊரெல்லாம் சுத்தி முடிச்சாச்சா? சுத்தி முடிச்சாச்சு தே. ஏன் தே, நீங்களும் வரலான்னு இருந்தீங்களா? ஆமா ஆமா, அப்படியே உன் கூட வந்துட்டாலும் கிளு 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 கிளுன்னு இருந்துரும். விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கு கேளவி. என்ன சொன்ன? கிளவி நான் சொன்னேன்? இல்ல தே, நான் போய் உங்களை எப்படி சொல்லுவேன்னா, நீங்க அழகான மாமியார் தே. இந்த அப்புச்சி எங்கதான் போனான்னு தெரியல. புருஷனை விட்டுவிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க, அவனுக்கு யாரு சோறு போடுவா? அவன் ஃபோன் பண்ணி வாமா எனக்கு சோறு பொங்கி கொடுன்னு சொல்றான். எனக்கு வர வேலை இல்லை பாரு. உங்களுக்குலாம் சோறு பொங்கி கொடுக்கதான் ஆளானாங்களா? இல்ல அந்த அப்புவை சொல்லணும். அப்பு எங்க போனா? ஏ அப்பு, அப்பு இங்க வாடே. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, வந்துட்டியா சின்ன பொண்ணு? உன்னை பார்க்காம 2 நாள் தவிச்சு போயிட்டேன்டி. ஆமா ஆமா, பொண்டாட்டி வந்தவனே பாசம் வந்துடும் இவனுக்கு. ஏங்க இங்க பாருங்க, உங்க அம்மாவை நான் உங்களுக்கு சோறு பொங்கி வச்சு தானே போனேன். புளிசோறு பொங்கி வச்சுட்டு தானே போனேன். எதுக்கு உங்க அம்மாவை ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? இப்ப பாருங்க என்கிட்ட எகிரிக்கிட்டு இருக்கு. என்னது எகிரிக்கிட்டு இருக்கணும்? போய் ஊர் ஊரா சுத்திட்டு வருவா என் பையனை போட்டுட்டு. நான் சும்மா இருப்பேனா? கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டா அவ்வளவுதானா? நாங்க கேள்வி கேட்க கூடாதா? என் பையனை எதுக்கு நீ போட்டு போனேன்? ஐயோ, இது 2 பேத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முடிக்கிறனே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலையே. எம்மா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு கம்முனு இருமா. அவ என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். உன்னை கூப்பிட்டேன் பாரு, அதான் ஏன் தப்பு. வாங்கடா வாங்க, பொண்டாட்டி வந்தவனே அப்படியே அவ பக்கம் சாஞ்சிருவானுங்க எல்லாம். இதுதானே அவனுங்களுக்கு வேலையே. எம்மா, கொஞ்ச நேரம் கம்முனு இருமா. வீட்டுக்கு வந்தாலே ஏதோ சண்டையை மூட்டி விட்டுற. அதனாலதான் உன்னை வீட்டுக்கு கூப்பிடறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. ஆமாடா ஆமா, நீ இன்னும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன விட்டுறியா நீ? சின்ன பொண்ணு, நீயாவது சின்ன பொண்ணு சொல்றதை கேளு சின்ன பொண்ணு. நீ உள்ள போ சின்ன பொண்ணு, நான் பாத்துக்கிறேன். ஏங்க சும்மா சும்மா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டே இருக்குங்க. நான் பார்க்க மாட்டேன். இதுக்கு மேல சண்டை போட்டுச்சு அப்ப நடக்கிறது வேற. சரி சின்ன பொண்ணு, சரி உள்ள போ. நான் போய் படுக்க போறேன். பஸ்ல வந்து அசதினால உடம்பெல்லாம் வலிக்குது. இதுக்கு மேல ஏதாவது பேசிட்டோம், அதுக்கப்புறம் இருக்கு. என்னது படுக்க போறியா? புருஷனுக்கு சோறு பொங்கி போடுறி, பொங்கி போட்டு அதுக்கப்புறம் போய் படுறி. எம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. ஏமா நெய் நெய் நெய்னு சண்டைக்கே வர அவகிட்ட. நான் போறேன். என்னமோ பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருங்க. எப்ப பார்த்தாலும் இந்த மாமியார் கலைக்கு வேற வேலை பொழப்பு இல்லை. வந்தாலே ஏதோ சண்டையை முடிக்கும். இதுக்குதான் இவர் போனை பண்ணி கூப்பிட்டாரு. உள்ள உருட்டு, இவனுக்கு இருக்கு. ஏன் அப்பு உள்ளவா? ஐயோ, இவ வேற என்ன நாடகத்தை நடத்த போறாரே தெரியலையே. போ போ, பொண்டாட்டி கூப்பிட்டவனே பின்னாடியே ஓடு. போ போ. எம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. உன்னை கூப்பிடாம இருந்திருக்கலாம். கூப்பிட்டு நானே வம்ப விலைக்கு வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். பெரியவங்க ஒன்று சொன்னா எவனுக்கு புரியுது, எவனுக்கும் புரியாது. நம்ம கிளம்பி போவோம். இவனும் மதிக்கிற கிடையாது, அவளும் மதிக்கிற கிடையாது. நம்ம ஏன் இங்க இருக்கணும்? இவளுக்கு பணிவாடை செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஏங்க நாங்க வந்துட்டோங்க. எப்பா நான் வந்துட்டேன். ஸ்வேதா, இங்க வா மக்களே. எப்பா சொல்லுங்கப்பா. டூர் எப்படி போச்சு மக்களே? நல்லா இருந்துச்சா? அப்பாவால தான் வர முடியல கடைசி நேரத்துல. எப்பா நல்லா இருந்துச்சுப்பா, ஜாலியா இருந்துச்சு, செம்மையா என்ஜாய் பண்ணோம் தெரியுமா? நீங்க மட்டும்தான் வரல, மீதிலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சுப்பா. சரி சரி மக்களே, அப்பாவால கடைசி நேரத்துல வர முடியல. சரி மக்களே, நீ போய் கொஞ்ச நேரம் படு. எப்போ நான் இன்னும் ஹோம்ஒர்க்லாம் முடிக்கவே இல்லைப்போ. நாளைக்கு வேற ஸ்கூல் இருக்கு. நான் போய் ஹோம்ஒர்க்லாம் எழுதுறேன்ப்பா. சரி மக்களே, போய் எழுது போ. ஏங்க எப்படிங்க இருக்கீங்க? ஆமா, இவளுக்கு 2 நாள் பார்க்காம இருக்கவும் பாசம் பொத்துக்கிட்டு வரும். ஆமா, உன்னை போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? சி, நான் உள்ள போறேன். வருஷத்துல 365 நாளையும் சண்டையை இழுத்துட்டு 2 நாள் பார்க்காதவும் இவளுக்கு பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது பாசம். எட்டி எட்டி, சோறு பொங்குனியா இல்லையா? வயிறு வேற பசிக்குது. சோறெல்லாம் எப்பயே செஞ்சாச்சு. எங்க போனீங்க இவ்வளோ நேரமா? பிள்ளைங்களுக்குலாம் சோறு கொடுத்து படுக்க வச்சுட்டேன், நானும் சாப்பிட்டேன். நீங்க உள்ள போய் போட்டு சாப்பிட்டு படுங்க. மனுஷனுக்கு 1008 வேலை. டூருக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு நேரம் கூட ரெஸ்ட் இல்லாம அங்கேயும் இங்கேயும் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். வந்த உடனே சோறை போடு, அதை போடு, இதை போடு, போய் போட்டு தின்னுங்க. ஐயோ அம்மா, ஏன்டி இப்படி கத்துற? நான் போட்டுக்கிறேன், நீ போ, நீ போய் படு போ. ஆமா, கத்துற மாதிரி தான் இருக்கும். இப்பயே மணி 9:30. இதுக்கு மேல நான் படுத்து காலைல எந்திரிச்சு 4 மணிக்கு இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு சோறு பொங்கி எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். யாராவது மனுஷ மக்கா ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எழுப்பு. எம்மா, இப்ப என்ன கேட்டுன்னு இந்த அலற அலறிட்டு போறா?
டி தங்கச்சி ஏன் டீ வந்த உடனே கீழே படுத்துக்கிட்ட? ஓட்டி என்ன பண்றதுன்னு தெரியல, அதை யோசிச்சு படுத்துட்டு இருக்கேன். ஒரு ஹோம்ஒர்க் கூட செய்யல டி. உங்ககிட்ட சாயந்தரமே கூப்பிட்டல வாடி சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுவோன்னு. நீ தான் நான் வரலன்னு சொல்லி படுத்து தூங்கிவிட்ட. இப்போ மணியை பாரு 10 மணிக்கு மேலே ஆக போகுது. இனிமேல் எழுதுன்னா அம்மா அவ்வளோதான் உன் கையை முறிச்சு போடுவா. இப்போ என்ன டீ பண்றது? எனக்கு வேற பயமா இருக்கு. நாளைக்கு வேற இங்கிலீஷ் மிஸ் வந்தாங்கன்னா அடிச்சு நொறுக்கிடுவாங்க வேற. பயமா இருக்குடி அக்கா. ஐயோ சாமி, நீ என்ன வேணாலும் சொல்லு, இந்த அக்கா கொக்கான்லாம் கூப்பிடாத என்ன. இந்த அக்கா கொக்கான்னு கூப்பிட்டுட்டு அப்படியே பாச வச்சுட்டு அப்படியே உனக்கு எழுதி கொடுத்துருவான்னு இந்த அக்கான்னு கூப்பிட்டு இருக்கியா? பூட்டி நானே உன்னை யோசிச்சுட்டு லூசு மாதிரி வந்து பேசிட்டு இருப்பா. என்னமோ பண்ணு, எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் தூங்க போறேன். ஐயோ இன்னைக்கு ராத்திரி தான் எந்த சண்டை இல்லாமல் படுத்துருக்காளுங்க. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எப்பா படுப்போம், இவளுக்கு தூங்கினாதான் நிம்மதியே நமக்கு. இந்த மனுஷன் வேற இனி என்ன பண்றாரு தெரியல. எட்டி எட்டி தூங்கிட்டியா? தூங்கலையா மனுஷா? போய் அங்கே கட்டில படும். சரி சரிட்டி, இன்னைக்கு தான் உன் பிள்ளைங்களுக்கு அணக்கம் காட்டாம படுத்து தூங்குறாளுங்க. இல்லைன்னா டெய்லி ஏதாவது ஒரு கூத்து காமிச்சிட்டு தான் தூங்குவாளுங்க. அத்தா ஊர் சுற்றுவல் நடந்துச்சு இல்லை? ஊர் சுற்றிட்டு வந்து கை கால்லாம் வலிக்குதுன்னா படுத்து உடனே தூங்கிட்டாளுங்க. இல்லைன்னா இன்னைக்கு 2 அடியை புடியதான் போட்டிருப்பாளுங்க. சரி சரிட்டி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். அப்படியே முருகா, நல்ல தூக்கத்தை கொடுப்பா முருகா. எப்பா இந்த மனுஷன் மோட்டர் ஆரம்பிச்சிட்டான்டா சாமி. அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுவோம், இல்லைன்னா சுத்தமாக தூக்கமே வராது.